நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவங்களோட ஆத்மாக்கள்லாம் அங்க பழி வாங்க வரும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நாம அங்க போகணும். நம்ம ரெண்டு பேரும். உனக்கு அந்த வழி ஞாபகம் இருக்குல்ல? இல்ல, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நான் வெறும் காட்டோட எல்லை வரைக்கும் தான் போயிருக்கேன். பல வருஷத்துக்கு முன்னாடி போனது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுவே போதும் தான். ஒரு தடவை நாம காட்டுக்குள்ள போயிட்டோம்னா, அங்கிருந்து கிழக்குல தேடணும்னா அந்த இடத்தை நாம கண்டுபிடிச்சிடலாம். சரிதான், நீ கிளம்ப தயாராகு. நான் போய் அந்த பாதையை வரைஞ்சு கொண்டு வந்துடுறேன். ஐயோ தாத்தா, அந்த வழியை நீ வரையெல்லாம் தேவையில்லை. என் கூட நீ வந்து வழியை காட்டினா மட்டும் போதும். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பாஸ்கர்? அது வெறும் சாதாரண குகை இல்ல, மரண குகை. இப்படி போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பதிலா நான் என்னோட மனசாட்சியை கொண்டுட்டு அந்த முட்டாளுங்க தனிமணியோட காலில் விழுந்து கிடக்கிறதே மேல. ஆமா, பிரமாதம் தாத்தா. செத்துருவோன்ற பயம் உன்னை போக விடாம தடுக்குதா, இல்லனா உன்னுடைய சுயநலம் உன்னை வரவிடாம தடுக்குதா? பிரஜைகள்ல இருந்து ராஜா வரைக்கும் விஜயநகரத்துல எல்லாருமே மாறிட்டாங்க, நீ மட்டும் மாறவே இல்லை. இன்னைக்கும் ஐம் கிரீம் கிளீம் உனக்கு நல்லது நடந்தா மட்டும் போதும். அதானே உனக்கு வேணும். உண்மை என்னன்னு நான் சொல்லவா? உண்மை என்னன்னா, கை கால அக்கிரமம் பண்றான்னு விஜயநகரத்தை காப்பாத்த சொல்லி கேட்கறது எல்லாமே உன்னோட நாடகம் மட்டும்தான். நீ திரும்பவும் உன்னுடைய ராஜகுரு பதவி அடைய நினைக்கிற. அதுக்கு நீ என்ன கருவியை பயன்படுத்த பாக்குற? சரி தாத்தா, அந்த கருப்பு குகைக்கான வழி மரண வாசல்னா சரிதான். நான் என் அம்மாவை தேடி கண்டுபிடிக்க போறேன். ஒருவேளை அங்கிருந்து உயிரோட தப்பிச்சாலும் என்னோட பாதங்கள் விஜயநகரத்துக்கு திரும்பி வராது. இதை ஞாபகம் வச்சுக்கோ. எங்க போக விரும்புற? போறேன் 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 போறேன். எங்க போக போற? நீ தனியா போக முடியாது. நானும் வரேன், உன் கூட நானும் அங்க வரேன். இதுக்கு மேல அவமானப்படுத்தாத. நீ நல்லா இருக்கணும். சரி, நான் சொன்ன ஒரு விஷயம் கேப்பியா? என்ன தாத்தான்னு கூப்பிடாத. ஐயோ, நானும் கூட வருவேன். இல்ல காந்தா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போக முடியாது. இல்லனா அந்த நகுஷுக்கு திரும்ப சந்தேகம் வந்துரும். இந்த தடவையும் அவன் நம்மள பின்தொடர்ந்து வந்துருவான். ஆனா ஒவ்வொரு முறையும் சந்தேகப்பட்டுட்டு தானே இருக்கான். இப்ப பாதுகாப்பையும் ரெட்டிப்பாக்கிட்டான்ல. நகுஷோட நான் யுத்தம் செய்ய விரும்பல காந்தா. அவனை திசை திருப்பினா போதும். அதுக்கு என்கிட்ட திட்டம் இருக்கு. தாத்தா, நீ ஊருக்கு வெளியில காத்துக்கிட்டு, நான் கொஞ்ச நேரத்துல உன்னை வந்து பாக்குறேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் உடனே இங்க இருந்து கிளம்பணும். போங்க 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 போலாம். தடங்கல்கள் எதுவா இருந்தாலும் பாஸ்கர் அதை வென்றுடுவான். இப்ப திட்டத்தை பூஜை போட்டு தொடங்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளி ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா இத பண்ணிதான் ஆகணும். இப்ப நான் பண்ற விஷயம் தப்பா இருக்கலான்னு உனக்கு தோணலாம், ஆனா இத பண்ணிதான் ஆகணும். கொஞ்சம் வலியாதான் இருக்கும், அத பொறுத்துக்கோ. கிளி கிடைச்சிருச்சு. எங்க அந்த கிளி? திரும்பவும் நீ என்ன ஏமாத்த முயற்சி பண்றியா? இல்ல இல்ல, இருக்கு இருக்கு இருக்கு. வீரர்களே, புடிங்க புடிங்க, தப்பிக்க விடாதீங்க. புடிங்க புடிங்க புடிங்க, ஓடிட போகுது. புடிங்க, தப்பிக்க விட்டுறாதீங்க. பிரமாதம்.
உன்னை பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேல்ல, பாரு நீ எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் சரி உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என் கையில மாட்டிக்குவ. உனக்கு புரிஞ்சுதா முட்டாளு? நான் முட்டாளா? இப்ப மாட்டிக்கிட்டது நீதானே? பாஸ்கர்! ஈஸ்வரா, இங்க பயங்கரமான காட்டு விலங்கு எதுவும் வந்துடக்கூடாது. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல வா வா. அம்மா, ஏன் உக்காந்துட்ட? அட, அந்த குகைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? நடந்து நடந்து பாதி நாள் முடிஞ்சிருச்சு. உடம்புல இருந்த பாதி சக்தி கூட தீர்ந்துருச்சு தாத்தா. அவ்வளவுதான உன் சக்தி எல்லாம்? ஆனா என்ன மட்டும் தாத்தா 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 தாத்தான்னு சொல்றேன். இப்ப தெரியுதா எனக்கு இன்னும் அவ்வளவு வயசு ஆகலன்னு? உன் வயசை பாரு, என் வயசை பாரு. நான் நின்னுகிட்டு இருக்கேன், நீ உக்காந்துக்கிட்டு மூச்சு வாங்குற. முடிஞ்சுதா? இப்ப இந்த கருப்பு மலை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்றியா? எனக்கு தெரிஞ்சு இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும். வா எழுதுரு. ஐயோ வா தாத்தா. அட எங்க போற பாஸ்கர்? தாத்தா, கரடியா கரடியா, வா போயிடலாம். ஐயோ கரடி எல்லாம் இல்ல, இங்க பாரு. இது மலை. சின்னத்துல இருந்த அதே மலை. ஓஹோ, வா வா போலாம். சிவ 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 சிவா, இந்த மலை என்ன கைலாய மலையை விட பெருசா இருக்கு. நேரா அந்த வானத்துக்கே போற மாதிரி எல்லாம் இருக்கு. படிக்கட்டு கூட எதுவும் இல்லையே, எப்படி மேல ஏறுறது? நான் மேல ஏறுறேன், நீங்க அப்படியே என் பின்னாடி வாங்க. சரி, அப்படியே என் பின்னாடி வாங்க. உன் பின்னாடி நான் எப்படி வர்றது? உன்னோட ஆடையை பிடிச்சிக்கிட்டே வரவா? நானே தானே ஏறி வரணும். ஐயோ தாத்தா, சுலபந்தான். பாரு, முதல்ல காலை மேல எடுத்து வைக்கணும், இப்படி. அப்புறம் வெளியில இருக்கிற கல்ல நல்லா புடிச்சுக்கணும், இப்படி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு 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 மேல ஏறிடணும். அதுக்கப்புறம் தொம்முனு கீழே விழுந்துடணும், இப்படி. என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ சிரிக்கிற மாதிரியான வேலையை தானே பண்ணிருக்க. இது வெறும் பயிற்சி தான், உண்மையான முயற்சி இனிதான். பாரு. பாக்குறேன். பாத்தியா? என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீயும் வா. இல்ல நான் என்ன குரங்கு மாதிரி அப்படி உன் பின்னாடி ஏறி வர்றதுக்கு? தாத்தா, பயப்படாம இரு. குரங்கு மாதிரி பின்னாடி வரலனாலும் ஒரு புலி மாதிரியாவது முன்னாடி போ. இல்ல என்ன இல்ல இல்ல, வா வா போ. ஏறு ஏறு. சரி, காலவை மேல, காலவை காலவை. இப்ப கையை பிடி. அங்க 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 கையை வை. அவ்வளவுதான், ஏறு, மேல ஏறு. ஐயோ தாத்தா, கொஞ்சமாவது பலத்தை கொடு. என்ன பண்றது, என்னால முடியலையே. ஐயோ, கொஞ்சமாவது முயற்சி பண்ணு. இந்த வயசுலயே முதுகு உடைஞ்சிருச்சு. திரும்ப சேருமா சேராதான்னு தெரியலையே. சரி, இப்ப உனக்கு வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டியே. ஈஸ்வரா, பாபு பாபு பாபு
நீ தரையில பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு என்ன பாம்புன்ற? இல்ல இல்ல பாஸ்கர், உண்மையிலேயே இங்க பாம்பு இருக்கு. இது இது பாம்பு தாத்தா, பாம்பு. சீக்கிரம் எழுந்து வா, எழுந்து வா. எப்படி? அட எப்படின்னா ஓடி வா. அம்மா, என்னால எழுந்திருக்க முடிஞ்சாதானே? ஏதாவது முயற்சி பண்ணு தாத்தா. எப்படி எப்படி எந்திரிப்ப? எப்படி எப்படி இப்படி. ஐயோ, பாம்பு என்ன கொத்திடுச்சு. கடைசி முறையா கேக்குறேன், பாஸ்கர் எங்க இருக்கான்? எனக்கு அது எப்படி தெரியும்? என்ன சொல்ல மாட்டியா? அப்ப சரி, இதுக்கான முடிவை மந்திரியார் அவர்களே சொல்லட்டும். நக்குஷையா, கடைசியா நீங்க என்ன எச்சரிச்சதுக்கு அப்புறம் நான் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு திருந்திட்டேன். உங்க கண்ணு முன்னாடி தானே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். அப்புறம் அவன் வீட்டுல இருந்தா, நான் என்னோட வீட்டுல தானே இருந்தேன். என்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்டு நீங்க உங்களோட நேரத்தை தான் வீணாக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவன் உண்மையாவே எங்க இருக்கான்னு எனக்கு நிஜமா தெரியாது. தாயே தேவி அம்மா, தன்னுடைய தாயை சந்திக்கணும்னு தவிச்சிட்டு இருக்க மகனை அவனோட அம்மா கிட்ட சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துருங்க. அதோட அந்த மயிலிறகையும் அவன் கையில கொண்டு போய் நல்லபடியா சேர்த்துருங்க. அவ்வளவுதான், இது மட்டும் எனக்கு போதும். தாத்தா, இதுதான் அந்த கருப்பு மலை குகை. அம்மா இங்கேயா இருக்காங்க? பாரு பாஸ்கர், நான் இத பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா ஒரு சாதாரண மனுஷன் கூட என்ன, ஒரு புத்தி பேதலிச்சவன் கூட இதுக்குள்ள போக யோசிப்பான். அட, ஒரு புத்தி பேதலிச்சவன் கூட இதுக்குள்ள போக மாட்டான்னு இப்பதானே சொன்ன, நீ போறியே? அட பாஸ்கர், ஐயோ போகாதே, நில்லு, போகாதே, அச்சச்சோ நில்லு, போகாதே போகாதே. பாரு பாஸ்கர், நான் சொல்ல போறது நீ கேட்க போறது இல்லைன்னா என்னையே கூட கூட்டிட்டு வந்த. பாஸ்கர் வேண்டாம். ஐயோ பாஸ்கர், பாஸ்கர், நீ என்ன பண்ணணுமோ பண்ணி தொலை, நீ நினைக்கிறத பண்ணிக்கோ. ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, உள்ள இருக்கிற எந்த பொருளையும் தொடாதே, புரிஞ்சுதா? அட ஈஸ்வரா, இவனை காப்பாத்துப்பா. மந்திரியாரே, பாஸ்கர் மறுபடியும் தப்பிச்சிட்டான். என்னது மறுபடியுமா? நீ என்ன அங்க தூங்கிக்கிட்டு இருந்தியா? இல்ல மந்திரியார் அவர்களே, நான் ஒவ்வொரு முறையும் கவனமா தான் இருந்தேன். ஆனா அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா தப்பிச்சு போயிட்டான். உடனே அந்த தகவலை சொல்றதுக்கு நீ என்கிட்ட ஓடி வந்துட்டியா? இல்ல மந்திரியாரே, நான் ஒண்ணும் அவன் கூட ஓடி போகல. அவன் தப்பிச்சு போயிட்டான்ற தகவலை உங்ககிட்ட சொல்றதுக்காக இங்க ஓடி வந்தேன். அற்புதம், மிக அற்புதம். விஜயநகரத்து வருங்கால 7 தலைமுறைகளும் உனக்கு நன்றி கடனோட இருப்பாங்க. இன்னைக்கு 2வது நாள், நாளைக்கு 3வது பொழுதுக்குள்ள அந்த பாஸ்கரையா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலன்னா அவனோட அந்த 2 கூட்டாளிகளோட சேர்த்து 3வதா இன்னொருத்தனும் உயிரிழப்பான். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சது மந்திரியாரே. அப்பப்போ சரிங்க மந்திரியாரே. இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஒரு பக்கம் சுத்தமான நீர்வீழ்ச்சி, இன்னொரு பக்கம் அசுத்தமான நீர்வீழ்ச்சி. எவ்வளவு விசித்திரமா இருக்கு.
பாலகுமார் மகாராஜா நீங்க பாஸ்கர், யார தேடிக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? இங்க இருக்கிற எது மேலையும் கைய வைக்க வேணான்னு தாத்தா சொன்னாரு. இங்க எதையும் தொட வேணான்னு தாத்தா சொன்னாரு. நான் என்ன பார்த்தேன்? அப்பா, அப்பா நீங்க எங்க போனீங்க? இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? நான் எவ்வளவு கவலையா இருந்தேன்னு தெரியுமா? ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த? சின்ன வயசுல நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உன்னுடைய இதய துடிப்பை கேளு பாஸ்கர். இந்த 2வது சத்தம் ஏன் இதயத்தோடுது? ஆமா மகனே, என்னோட இதயம் உன் இதயத்தோடு தான் துடிக்குது. எப்பெல்லாம் உனக்கு ஏன் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பவும் உன் கூடவே தான் இருக்கேன், எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். அதனாலதான் நான் திரும்பி வந்தேன் உங்களை பார்க்கணும்னு. ஆனா நீங்க இப்பதான் வரீங்க, இவ்வளவு நாளுக்கு அப்புறம். நான் திரும்பி வருவேன் பாஸ்கர், நான் திரும்பி வருவேன், கண்டிப்பா திரும்பி வருவேன். அப்பா, அப்பா, சிவப்பு வண்ண ஆடை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது மகாராணி, நாளைய விழால அழகா தெரிய வேண்டியது நான் தான், நீங்க இல்ல. அதனால சீக்கிரமா வந்து நாளைக்கு நான் எந்த ஆடையை உடுத்திக்கணும்னு சொல்லுங்க. வாங்க, நாளைக்கு நான் இந்த கருப்பு உடைய அணிஞ்சிட்டு போனா எப்படி இருப்பேன்னு சொல்லுங்க பாப்போம். மகாராஜா, நாளைக்கு என்ன நிகழ்ச்சி இருக்கு? நாளைக்கு பாஸ்கரால அந்த மயிலிறக கொண்டு வர முடியாதப்போ நான் ஒரு மிகப்பெரிய விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அந்த விழாவில் நான் எல்லார் முன்னாடியும் பாஸ்கருக்கு தண்டனையை வழங்குவேன். என்னுடைய இதயத்துல பல வருடங்களா கொதிச்சிட்டு இருக்கிற எரிமலைய அமைதிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாஸ்கர், ஏன் வெளியே வர மாட்டேங்குது? நீ இந்த இடத்துல முழுமையா முடி வளரும்னு நம்பிக்கை இல்லை. என்னோட பழிவாங்குதல் பயணம் பாஸ்கரோட உயிரோட முடிவுக்கு வரப்போகுது. மகாராணி, வெற்றி என்னுடைய காலடிக்கு வர தயாரா இருக்குது. அவ்வளவுதான். இன்னும் நான் ஒரு நாள் தான் காத்திருக்கணும். மகாராஜா, அவர் இதுல தோல்வி அடைவாருன்னு உங்களுக்கு எப்படி உறுதியா தெரியும்? மந்திரியார் எப்பவும் உண்மையைத்தான் சொல்லுவாரு. பெண்களால் அவங்க மூளையை பயன்படுத்தி யோசிக்கவே முடியாது. மகாராணி எந்த காரியத்தை அந்த பாஸ்கரால 2 நாள்ல பண்ண முடியலையோ அத கடைசியா இருக்கிற இந்த ஒரு நாள்ல எப்படி பண்ணி முடிப்பா? யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறதா? நீங்க எப்படி யோசிப்பீங்க?
யோசிக்கிற வேலையெல்லாம் என்னோடது தானே. மன்னிச்சிருங்க மகாராஜா. பெண்கள் வெறும் மூளையில இருந்து மட்டும் இல்ல, மனசளவுலயும் யோசிப்பாங்க. அதனால பெண்களோட கணிப்பு எப்பவும் தவறாகாது மகாராஜா. இன்னொருத்தரோட தலையாட்டியா இருக்கிறதுக்கு பதிலா நீங்களும் உங்க மூளையை அடிக்கடி பயன்படுத்துங்க மகாராஜா. இல்லனா உங்களோட யோசிக்கிற திறமை குறைஞ்சு போயிடும். பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர் எழுந்துரு. பாஸ்கர், தாத்தா, பாலகுமாரி என்னை இங்க கத்தியால குத்துனா. கை கால நான் பழி வாங்கறதுக்காக கை கால கொன்னுட்டேன். அப்பா, அப்பா, அப்பா இங்கதான் இருந்தாரு. அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா, அட பாஸ்கர், பாஸ்கர், அப்பா எங்க போனாரு? பாஸ்கர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க யாருமே இல்ல. பாரு, இது ஒரு பயங்கரமான பயமுறுத்துற ஒரு குகை. நீ வேற விசித்திரமா பேசிக்கிட்டு இருக்கியே. வா, நாம இங்க இருந்து சீக்கிரமா வெளியில போயிடலாம். வா. அட பாஸ்கர், உன்னோட அந்த பாதி மயக்கத்துல இருந்து வெளியில வா. ராத்திரி ஆயிடுச்சா தாத்தா? ராத்திரி ஆயிடுச்சா? ஐயோ, நேத்து ராத்திரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது நீ இங்கேயே ராத்திரி முழுக்க மயங்க விழுந்து கிடந்திருந்த. இப்போ விடிய போகுது. சூரியன் தரிசனம் கொடுக்க போறாரு. வா, கிளம்பலாம். இன்னைக்கு 3வது நாள் தாத்தா, கடைசி நாள். இன்னும் நம்ம அந்த மயிலிறகையும் கண்டுபிடிக்கல, அம்மாவையும் கண்டுபிடிக்கல. ஐயோ, இப்படியே போல சாயங்காலம் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் பொழுது சாயறதுக்குள்ள பண்ணி ஆகணும். அதை பண்ணணும்னா முதல்ல நம்ம இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். ஐயோ பாஸ்கர், இங்க நமக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து நம்ம நேரத்தை தான் வீணடிச்சிருக்கோம். வேற எதுவும் இல்ல. நீயே வந்து நேர்ல பாத்துட்ட இல்லையா? உன் அம்மா உனக்கு கிடைக்கல இல்லையா? உன்னோட அம்மா இங்க இல்ல. இப்ப வா, இங்க இருந்து போலாம். வா வா, இப்படி இப்படி வா, இப்படி வா. எப்பா ஈஸ்வரா, இங்க வந்ததுல நம்மளோட நேரம் வீணானதுதான் மிச்சம். இப்ப நீ என்ன கேட்டனா, சூரியனோட ஒளி இந்த இடத்துல பரவ ஆரம்பிச்ச உடனே நாம கீழே இறங்கி காட்டுக்குள்ள தேடுவோம். ஒருவேளை சாரதா அங்க ஏதாவது குடிசையை ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. சக்க தாத்தா, அன்னைக்கமா நாம இங்க வந்தது வீணா போல நினைக்கிறேன். அர்த்தமுள்ளதா தான் இருந்திருக்கு. ஐயோ பாஸ்கர், 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 இவ்வளவு உயரத்துல இருந்து எப்படி கீழே இறங்க போறோம்னு நினைக்கும் போது எனக்கு தலை சுத்துது. நீ வேற சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசி இன்னும் குழப்பற என்ன? தாத்தா, சில விஷயம் சொல்றதுனால இல்ல, பார்த்தாதான் புரிஞ்சுக்க முடியும். அங்க பாரு. எங்க பாக்குறது? அட அங்க பாரு. அதான் எங்க பாரு, நல்லா பாரு. அதோ அங்க. இது அதே சின்ன மாதிரி இல்ல இருக்கு. அம்மா கையில இருந்த மாதிரி. தாத்தா, இங்க யாருமே வரது போறது இல்லைன்னு சொன்னல, அதனாலதான் அநேகமா அம்மா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கணும். சீக்கிரமா வா தாத்தா, கண்டிப்பா அந்த இடத்துல அம்மா கிடைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. வா வா, இப்படி இறங்கலாம். சரி வா, வா போலாம். அநேகமா தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா தாத்தா, இந்த இடம் ஏதோ ஒரு சின்ன கிராமம் மாதிரி தெரியுது. ஒரு முழு சமுதாயமே நகரத்தை விட்டு பிரிஞ்சு வந்து வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கிறது கூட கஷ்டம். இவங்க எல்லாருக்கும் நடுவுல சாரதா தேவியை தேடுறது அதை விட ரொம்ப கஷ்டமாச்சே. உண்மைதான் தாத்தா, ஆனா நம்ம அம்மாவை இல்ல, மூசக்க தேடணும். இவங்க 2 பேரும் யாரு? நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரியலையே. எதுக்காக தலைவர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க? தாத்தா,
இப்ப நாம 2 பேரும் தனியா பிரிஞ்சு போய் அம்மாவை தேடணும்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன பாஸ்கர். நாம தனித்தனியா போய் தேடலாம். நீ அங்க தேடு, நான் இங்க போய் தேடுறேன். அப்ப நான் அட எங்க போற தாத்தா, நில்லு. இப்பதான் உனக்கு வயசாயிடுச்சுல. உங்களுக்கு என்ன பானம் வேணும்? காரமானதா இல்ல இனிப்பானதா? உன்னோட நளினத்தை போல காரமா இருக்கிறது, அதே மாதிரி உன்னோட குரலை போல இனிமையா இருக்கிறதும். நீங்க ஒரே மடக்குல குடிச்சிட்டீங்களா? நான் எப்பவும் இப்படித்தான், ஒரே மடக்குல குடிச்சிருவேன். அது சரி, இப்பதானே நீ என்கிட்ட உன் பேரை சொல்லி இருந்த. என்ன பேரு அது? பார்வதி. பார்வதி, சௌதாமினி. பார்வதி, நீ எவ்வளவு அழகா இருக்கியோ அதே மாதிரி உன் பேரும் அழகா இருக்கு. பார்வதி, என்ன பண்றது? யார்கிட்டயாவது மூசக்க பத்தி கேட்கலாமா? ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? அந்த ஆளை பாத்தீங்களா? அவன் நம்ம தலைவரோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொன்னு கொடு. சரி. நான் இங்க ஒரு நோக்கத்தோட வந்தேன். ஆனா இவங்க என்ன நோக்கத்தோட என்ன பின்தொடர்றாங்கன்னு தெரியலையே. ஐயோ, இவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே போகுதே. அங்க போலாம் வாங்க. வந்துட்டேன். வணக்கம். இவன் கண்டிப்பா ஒரு உளவாளியா தான் இருக்கணும். நம்ம தலைவரோட பேரை சொல்லிட்டு இருந்ததை நானே கேட்டேன்.
கிளம்புறேன், வரேன். திரும்பி போக ரொம்ப அவசரப்படுற. அவசரப்பட்டு தானே ஆகணும். தாமதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த மகா மந்திரியா மந்திரி அப்படின்னா இவன் அந்த மோசமான மந்திரியோட உளவாளி. பாஸ்கர், இங்க வந்து நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியல. அந்த கொடூரமான மந்திரி நமக்கு எவ்வளவு அக்கிரமங்களை பண்ணிருக்கான். அந்த எல்லா அக்கிரமங்களுக்கும் நாம இந்த உளவாளி மூலமா பழி வாங்கணும். நாம இவனை வதம் பண்ணி பலி கொடுத்துறணும். ஐயோ, நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த கை காலாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் என்னுடைய அம்மாவை தேடி தான் இவ்வளவு தூரம் வந்தேன். அப்படி நீ உன் அம்மாவை தேடி வந்திருந்தன்னா நீ எங்க மூஷக்கையோட பேரை சொல்லிக்கிட்டு இருந்திருக்க மாட்டா. இப்ப நீ உன் உயிரை காப்பாத்திக்க விரும்பினா ஒழுங்கா சொல்லு. அந்த மோசமான மந்திரியோட அடுத்த திட்டம் தான் என்னது? ஐயோ, எனக்கு தெரியாத விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? நான் உண்மையை தான் சொல்றேன். நான் என்னுடைய அம்மாவை தேடி தான் இங்க வந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்கள தொலைச்சிட்டேன். போய் 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 திரும்பவும் போய். இவனை பலி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு தலைவரை கூப்பிடுங்க. நான் உன் முன்னாடி எப்படி வருவேன் மகனே? நான் மோஷக். என்ன குலதெய்வத்தோட அவதாரமா நினைக்கிறாங்க. இவங்க என்னை எங்கேயும் போக விட மாட்டாங்க. ஒருவேளை இவங்களுக்கு நீ என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் இவங்க உன்னை இங்கேயே கொன்னுடுவாங்க. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? இப்போ உங்களாலதான் இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும். சீக்கிரமா என் முன்னாடி வாங்கம்மா. நில்லுங்க. தலைவரை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம தலைவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. நம்ம தலைவர் நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம தலைவருக்காக இந்த உளவாளிய நம்மளால கொல்ல முடியாதா? என்ன சொல்றீங்க? ஐயோ, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? ஒரு அப்பாவிய கொல்ல போறீங்களா? நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்புங்க. நான் அந்த கை காலாவோட உளவாளி எல்லாம் இல்ல. நான் அம்மா 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 அம்மா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இவ என்னோட மக. நான் தான் இவனோட அம்மா. 20 வருஷமா என்னோட மகனை பிரிஞ்சிருக்கேன். என்னது? உனக்காகவே காத்துட்டு இருந்தேன். எவ்வளவு வளர்ந்துட்ட நீ, என்னால நம்பவே முடியல. இனி இந்த கண்கள்ல ஆனந்த கண்ணீர் தான் வரணும். நீயும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா. இன்னைக்கு இறுதியா 2 பேரும் திரும்ப சேர்ந்துட்டோம்ல. இப்ப சத்தியம் பண்றேன், இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோம்மா. உன்னை பார்க்கும்போது அப்படியே உங்க அப்பா என் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு. நீ அப்படியே அவரை மாதிரியே இருக்க. ஆனா பாக்கியம் நமக்கு சாதகமா இல்லம்மா. அத நம்ம மாத்தியாகணும். பாருங்க, வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு இல்லாம இருந்தது. இப்ப அதுவும் கிடைச்சிடுச்சு. இப்ப கழுத்தை தூக்காம என்னால உன்னை பார்க்க கூட முடியல. ஆனா உன்னை இப்படி தலை தூக்கி பார்க்கிறது நல்லாதான் இருக்கு. அம்மா கிடைச்சிட்டாங்க.
என் அம்மா கிடைச்சிட்டாங்க. நீங்க அம்மா மகன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அடே மடையா, அம்மாவோட உண்மையான பாசத்தையும் அவங்க அரவணைப்பையும் உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? ஒரு மகனோட கண்ணுல அம்மா மேல இருக்கிற பாசம் உனக்கு தெரியலையா? இவன் உண்மையிலேயே ஒரு முட்டாள். நீங்க நிறுத்தாம பேசிட்டே இருங்க. உண்மை என்னன்னா நண்பா, ஒரு தாயோட அன்புக்கு அளவே இருக்காது. இந்த உலகத்துல அதை விட ஒரு பெரிய உண்மை எதுவும் இருக்காது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளையும் தான். வாங்க நம்மள போகலாம். இவங்க கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். 20 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க. இல்ல பாஸ்கர், இப்போ உன் கூட வர்றதுக்கு சமயம் என்ன அனுமதிக்காது. என்னம்மா, நான் இன்னும் சரியா உன்னோட விரலை கூட பிடிச்சிக்கல, அதுக்குள்ள நீ என் கையை விட பாக்குற. இவ்ளோ வருஷம் பிரிஞ்சிருந்தது போதாதா? இப்ப நம்ம திரும்ப பிரிஞ்சு போகணும்னா அதுக்கப்புறம் நான் இந்த ஜென்மத்துல திரும்பி வருவேன்னு. இப்படி அபசகுணமால பேசாத. ஒரு அம்மா அவங்க மகனோட வரதை விட ஒரு நல்ல விஷயம் வேற என்னவா இருக்கும்? நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? ஒருவேளை அந்த மந்திரிக்கு மூஷக்கன்றது நான் தான், அதாவது உன்னோட அம்மா தாங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா? நான் ஒரு கொள்ளக்காரி. விஜயநகரத்தோட மொத்த படையும் என்னதான் தேடிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இல்லாம நான் விஜயநகரத்துக்கு போக மாட்டேன். அதுதான் என்னுடைய முடிவு. இவ்வளவு வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டோம். இப்ப நீங்க என் கூட வந்தேதான் ஆகணும். சரி, நான் உன் கூட வரேன். அந்த யமராஜரை விட மோசமான அந்த மந்திரி கிட்ட நீ என்ன ஒப்படைச்சிரு. இல்ல பாஸ்கர், நான் வர மாட்டேன். அம்மா, பெண்ணின் சக்தியில கொஞ்சமாவது நீ வெளிப்படுத்து. அப்புறம் கை காலோட அகங்காரம் தானாவே காண போயிடும். நல்ல பெரிய பெரிய பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டல. எடுப்பா எடு. எது எடுக்கணும்? கடவுள் கிட்ட அந்த மந்திரியை எடுத்துக்க சொல்றேன். கை காலோட அழிவை ஆரம்பிச்சு வைக்கணும்ல, அப்ப நம்ம ஒன்னா விஜயநகரத்துக்கு போய் தான் ஆகணும். இன்னொரு விஷயம், நம்ம ஒன்னா இருந்தா தானே நம்ம ஒன்னா அப்பாவை தேட முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம விஜயநகரத்துல அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். அவருடைய வாக்க காப்பாத்த அவரே வருவாரு. உனக்கு எப்ப அவர் வாக்கு கொடுத்தாரு? பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா இந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்தாரு. இந்த கடிதத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். பாஸ்கர், எனக்காக காத்துக்கிட்டு இரு. நான் கண்டிப்பா விஜயநகரத்துக்கு திரும்பி வருவேன். அப்பாவுடைய வார்த்தையை விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல. வேற எதுவும் உண்மை இல்லம்மா. நம்மளுடைய குடும்பம் திரும்ப ஒன்னா சேரும். அப்பா கண்டிப்பா வருவாரு. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. இது என்ன, கொஞ்சம் கண்ணீரா? அப்பாவை வரவேற்கிறதுக்கு மிச்சம் வைங்க. சரி சரி, எடு எடு. இப்ப என்ன எடுக்கணும்? காலடி எடுத்து வச்சு என்ன விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு போ. அந்த மந்திரியோட பார்வை ரொம்ப நாளாவே எங்க மேல இருக்கா? ஆனா இப்ப இந்த மூஷக் முடிவு பண்ணிட்டேன். இப்ப இந்த சூழ்நிலையை சரி பண்ணணும் அப்படின்னு மூஷக்காகிய நானே அந்த கொடூர மந்திரி மேல என் கவனத்தை செலுத்த போறேன். நீங்க எல்லாரும் அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. என்னைக்கு அந்த வானத்தை கிழிச்சுக்கிட்டு என்னோட வெற்றி உங்க எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடி தெரியுதோ, அதுதான் நம்ம எல்லாரோட வெற்றிக்கான அறிகுறியா இருக்கும். விரைவில் சந்திப்போம், தயாரா இருங்க. எங்க சந்திக்கலாம்னு சொல்லவே இல்ல, எப்படி சந்திக்கிறது? என்ன தேடிட்டு இருக்க? தாத்தாவதான். எங்க போனாருன்னே தெரியலையே. பாஸ்கர், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுதான், நேரத்தோட முக்கியத்துவத்தை இவர் இப்பதான் புரிஞ்சுப்பாருன்னு தெரியல. மொத்த அரசவையே எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். நாம மட்டும் சரியான நேரத்துக்கு போகலனா அப்புறம் அந்த கை கால எனக்கு மரண தண்டனையை விதிச்சிருவான்.
மகாராஜா பாலகுமார் 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 சபையை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு காலையிலேயே நான் இந்த சபையை கூட்டினதுக்கான காரணம், பாஸ்கர் அந்த மயிலரக மீட்டுக்கிட்டு இன்னும் திரும்ப வரவே இல்லை. அவனுக்கு வழங்கப்பட்ட 3 நாள் அவகாசமும் முடிஞ்சிருச்சு. அதனால அந்த பாஸ்கருக்கு என்ன தண்டனை வழங்கலான்னு மகாராஜா யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த தண்டனை மரண தண்டனைக்கு குறைஞ்சதா இருக்க கூடாது. மந்திரியார இப்படி மந்திரியார் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல மகாராஜா. ராஜ்யம் நிச்சயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க எப்படிப்பட்ட திறமையான அரசர்னு. உங்களால உங்களோட ராஜ்யத்தை ரொம்ப திறமையா ஆள முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.